ஹாய். எப்பயுமே பேசுறது என்னமோ நானா தான் இருக்கேன். ஒரு சாட் எடுத்துட்டா கூட கான்வர்சேஷன் தொடங்கினது நானா தான் இருக்கேன். ஒரு மெசேஜே வந்து என்கிட்ட இருந்தா ஃபர்ஸ்ட் போயிருக்கு. ஸோ எப்பயுமே அவங்களா என்கிட்ட வந்து பேசினதே இல்லை. இதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கு. ஸோ அவங்க என்ன தேடணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு என்கிட்ட ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணி கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்களோ அவங்களுக்குலாம் அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருத்தவங்களன்றதுக்காக அவங்கள ரொம்ப பேம்பர் பண்றேன், என் லவ் கேர் சைட்லாம் காட்டுறேன் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். ஒரு டேபிள் இருக்கு, ஒரு நாள் முழுவதும் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமே அந்த டேபிள்ல அவங்க முன்னாடியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போறப்ப அவங்க ஏன் ஒரு தேவைன்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு போய் உன்னை தேட போறாங்க? நிச்சயம் தேட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்குள்ள ஒரு கிளாஸ் தண்ணி இல்லை, தண்ணி தெளிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க? எந்திரிச்சு போய் தேடுவாங்க. ஸோ இது மாதிரி தான் உங்களோட சைடு லவ் அண்ட் கேர் மட்டும் காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போ ரிசீவிங் சைடுன்றது உங்களுக்கு ஒன்று கிடைக்கும்? அந்த கேப்பே கொடுக்காம நீங்க அவங்கள விரும்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போ அவங்க வந்து உங்களை தேட ஆரம்பிப்பாங்க, அவங்களோட லவ் அண்ட் கேர் உங்கள்கிட்ட காட்ட ஆரம்பிப்பாங்க. லவ்ல வந்து ரிட்டர்ன் பேக் எதிர்பார்க்க கூடாதுதான், ஆனா அது ஒரு அளவுக்கு தான். ஒரு கட்டத்துக்கு மேல எதுவுமே ரிட்டர்ன் வரல அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பே வெறுத்து போயிடும். இறங்கி போறதுல தப்பு இல்லை, ஆனா ரொம்ப இறங்கி போனோம்னா ஏறி மிதிச்சுட்டு அவங்க அடுத்து ஒன்று போயிட்டே இருப்பாங்க. எப்போ உங்கள்கிட்ட வந்து நிற்பாங்க? ஸோ எப்பயுமே யார்கிட்ட பழகினாலும் சரி, நம்மளாவே ஸ்டார்ட் பண்ணுவோம் கான்வர்சேஷனை. அதெல்லாம் வந்து ஈகோ பார்க்க மாட்டேன் அப்படின்னா அது ஒரு அளவுக்கு தான். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலைன்னா அவங்களுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்டே இல்லைன்றத கிளாரிட்டியா புரிஞ்சுட்டு ஒதுங்கி போயிடுறது நல்லது. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க.